வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய அல்சர் மற்றும் குடல் புண்கள் 48 நாட்களில் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழக்க நடைமுறைகளை மேற்கொள்ளணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அல்சர் அப்படின்னா நம்ம முதல்ல என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றினுடைய உட்புறத்தில் ஏற்படக்கூடிய இரைப்பை புண்கள் மற்றும் சிறு குடலினுடைய மேல் பகுதியினுடைய உட்புறத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன புண்கள் எல்லாமே வயிற்று புண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயிற்று புண்களோடு பல வருடங்களாக இருக்கிறவங்க நம்மள பல பேரும் இருப்பாங்க. வயிற்றுப்புண் ஒரு மோசமான ஒன்று. வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வீக்கம் அல்லது ஏப்பம் போன்ற உணர்வை கொடுக்கும். கொழுப்பு நிறைந்த உணவுகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லாதது, நெஞ்செரிச்சல், குமட்டல், எரியக்கூடிய வயிற்று வலி இதெல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வெறும் வயிற்றை போன்றே வலியை நமக்கு மோசமாகக்கூடியது. இப்போ இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிற்றுப்புண்ணை நீங்கள் குறைக்கிறதுக்கு காய்கறிகள் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வயிற்றுப்புண் குறையணும் அப்படின்னா நீங்கள் காய்கறிகள்லாம் கவனம் செலுத்தலாம். நார்சத்து இருந்திருக்கக்கூடிய புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், சுரக்காய், பாகற்காய், கோவைக்காய், முள்ளங்கி இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 7 காய்கறிகளில் தினமும் ஒரு காய்கறி உங்களுடைய உணவுகளில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். காலை உணவாக இதை நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதால தான் நமக்கு இந்த குடல் புண்கள், அதாவது அல்சர், வயிற்று புண்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ 100 கிராம் அளவாவது இந்த காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கணும். எதையாவது நீங்கள் வறுக்கவோ பொரிக்கவோ செய்யாமல் அப்படியே நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லது. ஏன்னா வறுத்து பொரித்த காய்கறிகள் என்ன பண்ணோம்னா காரத்தை உண்டு பண்ணி மேலும் அது உங்களுக்கு புண்களை அதிகப்படுத்திடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா வேக வைத்து இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்க. வயிற்றுப்புண் குறைவதை நீங்களே கண்கூட உணர்வீங்க. வயிற்றுப்புண் இருப்பவர்கள் தயிர் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தயிர் சேர்க்கலாமா அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. வயிற்றுப்புண்ணுக்கு சிறந்த மருந்தாக தயிர் இருக்கும். தயிர் அல்சரை குணமாக்கும். இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் ஆனது வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும், செரிமானத்தை மேம்படுத்தி நல்ல பாக்டீரியாக்களை உங்களுக்கு கொடுக்கறதால அது குடல்கள் இருக்கக்கூடிய புண்களை உங்களுக்கு சரி பண்ணிடும். தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் தயிர் சேர்க்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடும்போது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டாலே போதுமானது தான். அதில் நீங்கள் எண்ணெய் போட்டு தாளிச்சோ கடுகு போட்டு தாளிச்சோலாம் சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சுவைக்காக. அப்படியே இயல்பாகவே உரைய வைக்கக்கூடிய தயிர் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் நல்லது. தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஈரப்பதம் அதற்குரிய நல்ல பாக்டீரியாக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வயிற்று புண்ணை அது சரி பண்ணிடும். ஸோ தயிர் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் எடுத்துக்கொள்ளாதீங்க. வாரத்தில் 2 அல்லது 3 முறை, 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பழங்களை சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். தினமும் பழங்களை அவங்க எடுத்துக்கொண்டே இருக்கணும். குறிப்பாக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மிகுந்த இருக்கக்கூடிய பழங்களை சேர்க்கணும். புளிப்பு இல்லாத பழங்களை எடுத்துக்கலாம். பப்பாளி, ஆப்பிள் போன்றவை கூட புளிப்பு தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பான பழங்களை தினசரி நீங்கள் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ தினமும் நம்ம ஒரு சில பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த புளிப்பு இல்லாத மற்ற பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, நார்சத்து இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது குடல் மற்றும் வயிறினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அல்சர், குடல் புண்களை உங்களுக்கு சரி பண்ணிடும். அந்த பழங்கள் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழம், ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுங்க. அல்சர் பிரச்சனை விடுபட்டு விடலாம். அல்சர் அந்த வயிற்றுப்புண் உங்களுக்கு இருக்கும் பொழுது அசைவம் நீங்கள் சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ பல பேருக்கு வரும். அல்சர் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பலரும் தவிர்ப்பாங்க. ஆனால் அல்சருக்கும் அசைவம் சாப்பிடலாம். புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோழி இறைச்சி மற்றும் மீன் இரண்டையுமே சேர்க்கலாம். என்ன பண்ணக்கூடாது அல்சர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது அதிக மசாலா சேர்க்காம, காரம் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் நான்வெஜ் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அல்சரை உங்களுக்கு குணமாக்கும். ஏன்னா நீங்கள் காரசாரமான உணவுகளை சாப்பிட்டதால தான் உங்களுக்கு அந்த அல்சரை ஏற்பட்டிருக்கு. மென்மேலும் நீங்கள் காரசாரமான உணவுகளை சேர்த்தீங்கன்னா அது குடலையே பாதிச்சிடும். அதனால் அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும்னு கிடையாது. மென்மேலும் உங்களுக்கு அல்சர் வரக்கூடாதுன்னா காரசாரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அல்சரை குணப்படுத்துவதற்கு தண்ணீர் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும். தண்ணீரை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இது அல்சருக்கு பொருந்தும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் 750 மில்லி தண்ணீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒரு முறை 300 மில்லி தண்ணீர் அப்படின்ற அந்த அளவில் குடிக்கணும். தினசரி நீங்கள் 3 லிட்டர் அளவு அப்படின்னு தவிர்க்காமல் குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் பார்த்தோம்னா 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக அவங்களுடைய தாகம் நில்லக்கூடிய அளவுக்கு அவங்க தண்ணீர் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது
48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண், குடல் புண் இது எல்லாமே குறைஞ்சிரும். அதோடைய அறிகுறிகள் வந்து நன்றாக குறைந்து அல்சர் கூட முழுமையாக உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.